அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் pedagogy of perfect English communication discipline. நல்லா படிச்சுக்கோங்க. It is a perfect English communication discipline. See, நம்முடைய லேர்னிங்கில் ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் it must be by thought. மனசில் சிந்திச்சு அதை பேசணும். அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம படிக்கிறதுல கற்றுக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதே சமயத்தில் அது ஒரு டிஜிட்டலாக இருக்கணும். ரொம்ப ஆழமாக அந்த நுணுக்கமாக உள்ளே போகணும். அதனால் ஒரு வகையில் பார்த்தா நம்முடைய லேர்னிங் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் லேர்னிங் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது தகுந்தாப்புல யூ மென்டலி ப்ரிப்பேர் யுவர் செல்ஸ் அண்ட் ஃபாலோ மீ. இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம படிக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தது தான், பட் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தது என்னென்னா ஸ்பீக்கிங் நான் ஃபேக்ட் டிஜிட்டல்ஸ்ன்னு சொல்கிறேன். நான் ஃபேக்ட்னா என்ன? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்ம பேசுகிறது ஒன்று ஃபேக்ட் பேசுகிறோம், நில் ஃபேக்ட் பேசுகிறோம், நான் ஃபேக்ட் பேசுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேக்ட் நடந்த விஷயம் பாஸ்டில், இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால், இது ஃபேக்ட்னு சொல்லுது. பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் பேசுகிறது. நில் ஃபேக்ட்னு சொன்னால் ஃபியூச்சர், அது என்னன்னு நமக்கு தெரியாது, ஃபியூச்சரில் நடக்கிறது. அதனால் அது ஒரு ஃபேக்ட்னே நம்ம சொல்ல முடியாது. அதனால அதுக்கு பேர் நில் ஃபேக்ட். இன்னொன்று என்ன தெரியும் இல்லையா? இல்லையா, நான் ஃபேக்ட்னு சொல்லுது. நான் ஃபேக்ட், நடக்காத விஷயத்தை இங்கிலீஷில் பேசுறது. அப்போது நடக்காத விஷயத்தை நம்ம இங்கிலீஷில் பேசும்போது அதுக்குள்ள மாடல் கீஸ் தான் இதெல்லாம். இதை அந்தந்த உணர்வுக்கு தகுந்தப்ப நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். புரியுதா? நம்ம தெரியாத லெவலில் இதை ஒரு பொதுப்படையாக ஏதாவது ஒரு கீயை பயன்படுத்துவோம். பட் நான் இதில் இந்த லேர்னிங்கில் வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் லேர்னிங்? ஸோ வி கெட் த ப்ரிசிஷன் ஆஃப் லேர்னிங். ஸோ வி கெட் எவ்ரி திங் ப்ரிசைஸ். திங்க் பண்ணி நம்ம அழகாக பேசுகிறோம். புரியுதா? சரி, இதை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் தான் இந்த வாங்கினா உங்களுக்குள்ள ஒரு நல்ல வளர்ச்சி அடையும். அதனால் யூ மஸ்ட் லேர்ன் திஸ் பை மீன்ஸ் ஆஃப் யுவர் சர்வீஸ் ஆட்டிடியூட். ஓகே, பாருங்கள், குட் ஹேவ் ப்ளஸ் ஹெல்ப்டு. இதை நான் எனக்கு தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழில் செய்திருந்திருக்கலாம், ஆனால் செய்யலாம். ஏற்கனவே நான் இது ஒரு கிளாஸில் நான் நடத்துகிறேன், இப்போ தொகுத்து கொடுத்துருக்குறேன். ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கலாம், ஆனால் செய்யலை. அதுக்குள்ளே கீஸாக என்ன சொல்கிறது? குட் ஹேவ் ப்ளஸ் ஹெல்ப்ட். ஐ குட் ஹேவ் ப்ளஸ், நான் உதவி செஞ்சிருக்கேன், பட் ஐ டிட் நாட். ஆனால் நான் செய்யலை. அகைன் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு க்ரௌடடாக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. டோட்டலி இது ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்படி தான் அதை நெருக்கி எழுத வேண்டியது இருக்குது. அவங்க என்ன பாருங்க, வித் ரெக்ரெட், கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு கவலையோடு செஞ்சுருக்கலாம், ஆனால் செய்யலை. அந்த மைண்டினா தான் நீங்கள் குடியாக யூஸ் பண்ணலாம். கேனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேனுடைய மாடல் தான் குட்டுன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு ஒன்று ஒரே ஃபேமிலி தான். அதனால் ஐ குட் ஹெல்ப்டு பட் ஐ டிட் நாட். நான் ஏற்கனவே உங்களுக்கு உதவி செஞ்சுருந்துருக்கலாம், ஐ டிட் நாட். அதே மாதிரி ஐ கேன் ஹெல்ப் யூ பட் ஐ டிட் நாட். ஏற்கனவே உங்களுக்கு உதவி செஞ்சுருந்துருக்கலாம், ஆனால் செய்யலை, கொஞ்சம் வருத்தப்படுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஐ ஷுட் ஹவ் ஹெல்ப்ட் பட் ஐ டிட் நாட். இது என்ன சார்? ஷுட் ஏற்கனவே நம்ம படிச்சுருக்கிறோம். எனக்கே நான் அட்வைஸ் பண்ணிடுறேன், எனக்கே அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே உதவி செஞ்சுருந்துருக்கலாம், ஆனால் செய்யலை. இது வருத்தம் இல்லை, ஆனால் எனக்கே நான் அட்வைஸ் பண்ணுறேன். அந்த ஆளுக்கு தகுந்தாப்புல, சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்தாப்புல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இது எப்படி பேசணும், எந்த வார்த்தையை பயன்படுத்துங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐ ஆட் டு ஹேவ் ஹெல்ப்ட் பட் ஐ டிட் நாட். ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஆட் டு ஹேவ்னா என்ன அர்த்தம்? கடமை. இது அதை அந்த உதவி செஞ்சுருந்துருக்கலாம், அது என்னுடைய கடமை, பட் ஐ டிட் நாட். அதே மாதிரி ஐ மஸ்ட் ஹேவ் ஹெல்ப்டு பட் ஐ டிட் நாட். மஸ்ட் என்ன சொன்னேன்? ஆப்ளிகேஷன், இது டியூட்டி, அது அட்வைஸ், அது ரெக்ரெட். இந்த இருக்குது ஆப்ளிகேஷன், ஒரு தேவை, அவசியம் நான் அந்த உதவி செஞ்சுருந்துருக்கணும், ஆனால் அது செய்யலை. அதே மாதிரி ஐ வுட் ஹேவ் ஹெல்ப்டு பட் ஐ டிட் நாட். வுட்னா என்ன சொன்னேன்? விருப்பம். நான் அதை செஞ்சுருந்துருக்கணும், ஆனால் அதை செய்யலை, இது என்னுடைய விருப்பம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் சில சமயம் கேட்கலாம், இவ்வளோ ஆழமாக போய் தான் ஆங்கிலம் பேசணுமா அப்படின்னு சொன்னால், நம்ம அறுசுவைன்னு பேசுகிறோம்ல, சாப்பிடும்போது ஒவ்வொன்றையும் சுவைச்சு, இது எந்த சுவை, அது எந்த சுவை, அது எப்படி இருக்கணும், இது இனிப்பாக இருக்கணும், இது காரமாக இருக்கணும், ஒவ்வொன்றையும் அந்த மைன்யூட்னஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய லாங்குவேஜ் ஸ்பீக்லேயே we just bring a minuteness. ஒரு மைன்யூட்டாக கொண்டு போய் பேசும்போது
அது வந்து லாங்குவேஜோடைய ஜஸ்டிஸ். ஒரு லாங்குவேஜுக்கு செய்கிற அது ஒரு நியாயமான ஒரு காரியம். அதனால் யூ டேக் எஃபர்ட் டு லேர்ன் திஸ். பார்த்துக்கங்க, ஐ வுட் ஹேவ் ஹெல்ப். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஐ வாஸ் சப்போஸ் டு ஹேவ் ஹெல்ப்டு பட் ஐ டிட் நாட். இது வந்து ப்ரொப்போசல். நான் இதை ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கேன். எனக்கு எல்லாமே பாஸ்டில் தான் வரும். ஏற்கனவே செஞ்சுருந்துருக்கணும், ஆனால் செய்யலை. ஐ வாஸ் சப்போஸ் டு ஹேவ் ஹெல்ப் பட் ஐ டிட் நாட். ஆனால் நான் செய்யலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் இதோட செகண்ட் டைம் யூ மஸ்ட் ரீட் இட் அவுட் அண்ட் யூ மஸ்ட் ரிகேப்சுலேட். யூ மஸ்ட் பிரிங் இட் டு த மெமரி. கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த உணர்வுகளை நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இது பண்ணி, ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ டெல் யூ, you discuss among yourselves and training. Okay? Thank you.